ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். டுடேஸ் சமையல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கேன். 3 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோடு பாதம், கொஞ்சம் முந்திரி, கஸ்தூரி மேத்தி, கறிவேப்பிலை, பிரியாணி இலை, உப்பு, சாட் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரா பவுடர், அஜ்வான், சில்லி ஃப்ளேக்ஸ், தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா ஒரு லெமன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் முந்திரி, பாதாம், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறமா பிரியாணி இலை, பச்சை மிளகாய் இது போட்டு அரைச்சிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேன் எடுத்துக்கிறோம். கடாய் ஹீட் ஆன பிறகு ஆஸ் யூஷுவல் ஆயில் போடுறோம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு ஆயில் சூடான பிறகு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப கோல்டன் கலராக குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம நார்மலாக குக் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறோம். இதுவும் நல்லா போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நான் சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான். இதிலே நான் சால்ட்டு போட்டு வச்சுட்டு இருக்கனால நான் சால்ட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. சப்போஸ் சால்ட் எனக்கு தேவையான வேணும்னா நான் இதில் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன் நான். இப்போது கொஞ்சோண்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ சாஸ் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போவே பாருங்களேன், அந்த எண்ணெய் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 50% இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு 40% நம்ம 40 to 50% குக் பண்ணிட்டோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்தனால கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணணும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. கிரேவியும் சூப்பராக திக்காக இருக்குது. அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். அதிகமாக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி வந்து சிக்கன் கிரேவி திக்காக வராமல் தண்ணி மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ திக்கான சிக்கன் கிரேவி வந்து இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி, ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைனல் ஸ்டெப், நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டோம்.